Taste the Daily. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 12/2/2025 புதன்கிழமை, ஆயில்யம் நட்சத்திரம். பிறப்புகள் அனைத்தும் தன்னுடைய வாரிசுகளை பெருக்கத்தான் செய்கின்றன. அப்படி பெருகும் அந்த சந்ததியருக்கு மூல காரணமாக இருப்பது காமம். எல்லா உயிரினங்களுக்கும் உண்டு. இந்த காமம் 2 வகைப்படும் என்கிறது சாஸ்திரம். அது என்ன 2 வகை? ஒரு சிலருக்கு உணவு போல் அதிக தேவை, மிதமிஞ்சிய தேவை, சதா அதே எண்ணம், இப்படி போகும். சிலருக்கு உப்பு போல் அதிகமாகவே இருக்காது, அளவோடு இருக்கும். உப்பு போல் சாஸ்திரம் சொல்லுகிறது, உணவு போல் உப்பு போல் என்று. அதற்கு ஒரு விதியையும் சொல்லுகிறது. அந்த விதியை என்னவென்று தெரிந்து கொள்வோம். காமத்திற்கு எந்த இடம்? நாம் இந்த ஸ்லோகத்தின் மூலமாக அதை உறுதிப்படுத்தி கொள்ளலாம். 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம். 3க்கு 3 5, 5க்கு 3 7. 3ஆம் இடத்தை வீரியம் என்று சொல்லுகின்றோம். தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆண்மைக்கெல்லாம் இதுதான் காரணம். ஏனென்றால் சாஸ்திரம் என்று வரும்போது உண்மை தெரிய வேண்டுமே. பூசி மெழுகினால் உங்களுக்கு தெரியாமல் புரியாமல் போகலாம். எனவே இந்த 3ஆம் இடம் வீரியம், வீரம், விடாமுயற்சி, இசை, விளையாட்டு. இந்த வீரம் வீரியத்தில் ஆண்மையும் அடங்கும். 5ஆம் இடம் புத்திரஸ்தானம். 7ஆம் இடம் அந்த திறமை. இதற்கு இந்த 3ஐயும் ஒதுக்கியிருக்கிறது. உற்று நோக்கினால் புரியும். அந்த 7க்கு உடையவன் 6க்கு உடையவனோடு சேர்ந்து எந்த இடத்தில் அமர்ந்தாலும், 7க்கு உடையவன் 6க்கு உடையவனோடு இணைந்து எந்த இடத்தில் அமர்ந்தாலும் அவனுக்கு காமம் உப்பு போல். மறவாதீர்கள். 7க்கு உடையவன் 5க்கு உடையவனோடு இணைந்து எங்கு இருந்தாலும் அவனுடைய காமம் அல்லது அவளுடைய காமம் உணவு போல். சாஸ்திரம் தெளிவாக சொல்லுகிறது. ஏன்? ஒரு விளக்கமும் வேண்டுமல்லவா? ஏன்? 7க்கு உடையவன் 6க்கு உடையவன். 7ஆம் இடத்திற்கு இந்த 6ஆம் இடம் மறைவு ஸ்தானம். பாதி இல்லை. லக்கணத்திற்கு 6ஆம் இடம் அது ருணஸ்தானம் என்று பெயர். 6ஆம் இடத்திற்கு குறைவு. எனவே இந்த இருவரும் இணைந்து எந்த வீட்டில் இருந்தாலும் உப்பு போல். சாஸ்திரம் சொன்னது சரியே. அடுத்து 7ஆம் வீடு. 7ஆம் வீடு என்பது காம இச்சைக்கு சொல்லப்பட்ட இடம். 5க்குடையவனோடு இணைந்து எங்கிருந்தாலும், 12 கட்டத்தில் எங்கிருந்தாலும் அவனுக்கு அது உணவு போல் தேவை. ஏனென்றால் 5ஆம் இடம் வீரியஸ்தானத்திற்கு 3ஆம் இடம் விந்து ஸ்தானம். சுக்கிலம் சுரோனிதம் என்று சொல்லப்படுகின்ற ஆண் பெண்களுக்கு ஏற்படுகின்ற இது இங்குதான் தெரியும். குழந்தை பிறப்பு இங்குதான் தெரிகிறது ஆண்களுக்கு. எனவே இந்த இடத்து அதிபதியோடு இருந்தால் 7க்குடையவனும் 5க்குடையவனும் இணைந்திருந்தால் இவனுக்கு உப்பு அல்ல உணவு போல் தேவை. உறுதியாக சொல்கிறது. இதை
நாம் அறிந்து கொள்வோம். எப்போதாவது எந்த இடத்திலாவது தேவைப்பட்டால் பயன்படுத்தி கொள்ளலாம். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, சில நேரங்களில் இது வெற்றியை கொடுக்கும் என்று முனைந்து நாம் செய்யும்போது அது வெற்றியை கொடுக்காது போகலாம். அப்படிப்பட்ட நாட்களில் இந்த நாள் உங்களுக்கு ஒன்றாக இருக்கிறது. கவனம். ரிஷபராசி அன்பர்களே, இன்று பேச்சாலும் செயலாலும் வெற்றி உண்டு, கண்டிப்பாய் உண்டு. ஆனால் அந்த வெற்றி சற்று தாமதப்பட்டு கிடைக்கும். உதாரணம், காலையில் கிடைக்க வேண்டியது மதியம் கிடைக்கும். இதுதான் வித்தியாசம். மற்றபடி இந்த நாள் நல்ல நாள் உங்களுக்கு. மிதுன ராசி அன்பர்களே, சொல்லுக ஒரு சொல்லை, அச்சொல்லை பிரிதொரு சொல் வெல்லாவிடத்து என்று ஒரு மொழி உண்டு, ஒரு குறளே உண்டு. அதற்கேற்ப யாராலும் மறுத்து உரைக்க முடியாத ஒரு வெற்றிகரமான சொல்லை இன்று நீங்கள் சொல்ல இருக்கின்றீர்கள். கடகராசி அன்பர்களே, இன்றைய தினம் நாளைய தினம் எப்படி இருக்கும் என்று பெரிதாக பேசப்படும் ஒரு சர்ச்சையில் நீங்கள் முக்கிய பங்கு வகிப்பவராக இருப்பீர்கள். வருங்கால திட்டம் பற்றி பேசப்படுகின்ற இடத்தில் நடுநாயகமாக நீங்கள் இருப்பீர்கள். சிம்ம ராசி அன்பர்களே, நாளைய தினம் நன்கு அமைய, குறிப்பாக பணத்தட்டுப்பாடும் பெரியவர்களின் ஆதரவும் கிடைக்க என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதில் ஒரு தெளிவு ஏற்படும் நாள் இந்த நாள். கன்னி ராசி அன்பர்களே, நல்ல நாள், வெற்றிகரமான நாள். அதிகப்படியான லாபத்தை, நன்மையை உங்கள் உழைப்பால் இன்று பெறுவீர்கள். நல்ல நாள். துலாம் ராசி அன்பர்களே, ஒரு புண்ணிய காரியம் இன்று உங்களால் நடக்கும். நலிந்தோருக்கு, குறிப்பாக மூத்தோருக்கு ஒரு சில நன்மைகள் கிடைக்கும்படியான ஒரு வேலையை இன்று நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி சில பழிச்சொற்கள் உங்கள் மீது விழலாம். மறுபாதி இவையெல்லாம் வீண் வதந்தி, உண்மை அதுவல்ல என்று ஒரு உண்மை மற்றவர்களுக்கு, பழி சொன்னவர்களுக்கு புரிய வரும். தனுசு ராசி அன்பர்களே, செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய முறையில் செய்து மாபெரும் வெற்றியை இன்று நீங்கள் பெறுவீர்கள். இன்னும் சொல்லப்போனால் இது போன்ற ஒரு வெற்றிக்காக தான் பல நாள் நீங்கள் தவம் இருந்தீர்கள். மகர ராசி அன்பர்களே,
நல்லதொரு பட்டம் இன்று உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் உபயோகமானவர் என்று ஒரு அங்கீகாரமும் கிடைக்கிறது. இந்த நாள் தீமையை களைந்து அகற்றி நன்மையை வரவழைக்கும் உங்கள் முயற்சி வெற்றி பெற்றதால் இவையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். கும்பராசி அன்பர்களே, இன்றைய தினம் கண்டிப்பாக ஒரு சவாலில் வெற்றி பெற்றே தீர வேண்டும். விஷப்பரீட்சை போல் ஒரு செயலை செய்யத்தான் வேண்டும், வழியே இல்லை, செய்துதான் தீர வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் செயலில் இறங்கி உங்களுடைய திறமையை காட்டி வெற்றி பெறுகின்றீர்கள். எனவே இந்த வெற்றி சாதாரண வெற்றி அல்ல, பாராட்டுக்குரிய வெற்றி. மீனராசி அன்பர்களே, ஒரு உயர்வினை பெறுவீர்கள். பலரும் பாராட்டுவார்கள். உங்களது அணுகுமுறை, பேச்சு, செயல் அனைத்துமே உங்களை இன்று அவர்களுக்கு ஜென்டில்மேன் என்று காட்டும். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். Taste the Daily.